ஏய், இந்த மேட்ர கேட்டியா? என்னது? அப்படியா? என்னால நம்பவே முடியல. ஓ மை காட்! அட, இது மட்டும் இல்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னடா நடக்குதுங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இத பத்தி தான் இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். அதாகப்பட்டது நான் சொல்ல வர்றது என்னன்னா, வணக்கம் மகாஜனங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதாகப்பட்டது. இது ஒரு மனசோட கேண்டட் கான்வர்சேஷன். இப்ப ஸ்டார்டிங்ல வந்த டயலாக்ஸையும் அதோட எமோஷன்ஸையும் கேட்ட உடனேயே ஒரு பிக்சர் ஜென்ரலா நம்ம மனசுல ஃபார்ம் ஆயிருக்கும். 4-5 பேர், அப்படியே முக்கியமா பெண்கள் ஒன்னா உட்கார்ந்து முகத்துல நவரச பாவனைகளோட குசு குசு குசுன்னு பேசுறதுதான். அதோடு சேர்த்து நம்ம பிரெயின், அதாவது மூளையோட சொசைட்டல் ரூல்ஸ், சமூக விதிகள் அப்படிங்கிற ரூம்ல இருந்து இத பார்த்ததுமே ஆர் இந்த இடத்துல கேட்டதுமே இது தவறான செயல் யோர் ஆனர் அப்படிங்கிற அலாம் மணி அடிக்கும். அலாம் அடிக்கிற அளவுக்கு அந்த செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசிப்பிங், அதாவது புறம் பேசுதல். அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நம்மள பல பேருக்கு, ஏன் ஒரு காலத்துல நான் கூட, அச்சச்சோ, அபிஷ்டு அபிஷ்டு, எனக்கெல்லாம் காசிப்னா செட்டே ஆகாது, நான் என் வாழ்க்கையில புறம் பேசியதே இல்ல அப்படின்னு சொல்வோம். பட் அது ஒரு மிகப்பெரிய பொய். ஹவு டேர் யூ அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள இந்த மேட்டரை மட்டும் கேளுங்களேன். மனித இனம் இந்த பூமியில சுமார் 2 மில்லியன் இயர்ஸ், அதாவது 2 பக்கத்துல 6 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுச்சு. சீ, வேக், அப்படின்னுலாம் நம்ம முகம் சுளிக்கிற இந்த காசிப்பிங் சுபாவம் மட்டும் நம்ம கிட்ட இல்லனா, நம்மலாம் இன்னும் ஏதோ ஒரு மர ஜந்துலையோ கொகை பொந்துலையோ மியூசியம்ல பாக்குற ஆதிகால மனுஷங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருப்போம். இத கேட்டதுமே பக்கு பக்குன்னு இருக்கிறதா? எனக்கும் பக்கு பக்கு என்றுதான் இருந்தது இதை ரியலைஸ் பண்ணப்ப. யுவல் நோஹா ஹராரி அப்படிங்கிறவரு சேப்பியன்ஸ் அ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் கைண்ட் அப்படிங்கிற புக்ல இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. காசிப் அப்படிங்கிறது மொழி உருவாறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி செய்கையால ஆரம்பிச்சு மொழியோடவே சேர்ந்து வளர்ந்ததோட மொழிக்கு வளரவும் ஹெல்ப் பண்ணுச்சு. எப்போ மனிதர்கள் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் ஹியூமன்ஸ்குள்ள காக்னிட்டிவ் ரெவல்யூஷன், அதாவது சிந்தனை புரட்சிங்கத்தை ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தன்னை பத்தியும் தான் கூட்டத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச அந்த ஸ்டெப்ஸ் தான் நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குதே அந்த சாங்ல சூரியவம்ச சரத்குமார் தேவயானி எப்படி முன்னுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு காலத்துல உணவு சங்கிலியில மேல புலி கீழே பூனை, இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கணும் அப்படின்னு இருந்த நம்ம இனம் கொஞ்ச நாள்லயே ஃபுட் செயினோட டாப்புக்கு போய் உட்கார்றதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுச்சு. எஸ், குட்டி குட்டி குரூப்ஸா பழம் கறி அப்படின்னு கிடைச்சத சாப்பிட்டுட்டு தாந்தோணித்தனமா சுத்திட்டு இருந்த நம்ம ஆளுங்களுக்கு ஒரு சமூகத்தை, சொசைட்டிய ஃபார்ம் பண்ண சில தகவல்கள் தேவைப்பட்டுச்சு. ஆமாங்க, இப்ப அப்ப எப்பயுமே நாலேஜ் இஸ் பவர் தான். யாரு நேர்மையான ஆளு, யாரு சீட் பண்றாங்க, யாரு யாரோட உறவு வச்சிருக்காங்க, யாருக்குள்ள சண்டை நடந்து புகை புகையா வருது, யார் யாருக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கறாங்க, இந்த கேள்விகளுக்கு மூலியமா நமக்கு கிடைக்கிற அந்த ஆன்சர்ஸ்னால தான் சமுதாயங்கள், நாகரிகங்கள், அரசாங்கங்கள், தலைமை பதவிகள் இது எல்லாமே இங்க தோன்றுச்சு. இன்னொரு பக்கம் காசிப்பிங் தான் கதைகளுக்கு விதைய போட்டுச்சு. அதுல இருந்து இமேஜினேஷன்ஸ்னு பல ஃப்ரூட்ஸ் கொத்து கொத்தா தொங்க ஆரம்பிச்சிச்சு. ஃபியர் ஆஃப் த அன்னோன், அதாவது ஏன் இடி இடிக்குது, வானத்தை கிழிக்கிற மின்னலோட பேக் ஸ்டோரி என்ன, இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம தெரியாம இருக்கிற விஷயங்களை பார்த்த உடனேயே சந்திரமுகி வடிவேலு மாதிரி கோபாலு கோபாலு அப்படின்னு பீதியோட சுத்தாம கொஞ்சம் நிம்மதியா வாழணும்ல நம்ம. அதுக்கு இந்த கற்பனைகள் தான் ஹெல்ப் பண்ணி சாமி, தெய்வீக சக்தின்னு கொஞ்சம் ஆறுதலை கொடுத்துச்சு. சோ அப்படி பார்த்தா ரிலீஜியனும் இப்படிதான் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்க அப்படி பண்ணப்பதான் அதாச்சு, அவர் இப்படிதான் இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு புறம் பேசுதல் மூலியமா நடந்த அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் சயின்ஸுக்கும் அடித்தளம் போட்டு அதை வளர்த்தும் விட்டுச்சு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ப்ராக்ரெசிவ் சொசைட்டி முன்னெடுத்து வரதுக்கு ஹிஸ்டரியோட அந்த ரோட்ல வந்து இந்த காசிப் தான் நம்மளுக்கு வழிவகுத்துச்சு. ஜூலை 9, 1848 நியூயார்க்ல எலிசபெத் கேடி ஸ்டாண்டன் அப்படிங்கிறவங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு டீ பார்ட்டி நடத்தி கதை அடிச்சாங்க. அந்த புறம் பேசல் தான் 10 நாள் கழிச்சு செனகா ஃபால்ஸ்ல பெண்களோட சமூக, கல்வி, பொருளாதார, அரசியல் அப்படிங்கிற உரிமைகளுக்கான கூட்டத்தை கூட்டுச்சு. அங்க போடப்பட்ட விதை தான் பெண்களுக்கான ரைட்ஸ் மூவ்மெண்ட், சஃப்ரேஜ் மூவ்மெண்ட், எஜுகேஷன்னு பல ஆழமான விழுதுகளை கொண்ட ஆலமரங்களை இங்க விதைச்சிச்சு.
இது மாதிரி குடியரசுங்கிற டெமோக்ரஸி, லிபர்ட்டி, சமத்துவம், இன்னும் பல நல்ல விஷயங்கள் அரசல் பொரசலா அநியாயத்தையும் ஆதிக்கத்தையும் எதிர்த்து கேட்க ஆரம்பிச்ச வாய்கள்ல இருந்து தான் உருவாச்சு. 17th 18th செஞ்சுரியில லண்டன்லலாம் காசிப் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயமா கருதப்பட்டுச்சு. அந்த குற்றத்துல ஈடுபட்டாலே அவங்க தலைக்கு ஒரு கூண்ட மாட்டிடுவாங்க. அண்ட் அதுல வேற அயன் குச்சி இருக்கும் வாயில குத்துறதுக்கு. ஆராய்ச்சி படி பார்த்தா நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு 52 மினிட்ஸ் கண்டிப்பா காசிப் பேசுறோம். ஆமாங்க, புறம் பேசத்தான் செய்யறோம். அண்ட் ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு எடுத்தாலே 80% கண்டிப்பா மத்தவங்கள பத்தின கதையா தான் இருக்கும். ரைட்டு, இவ்வளவு அழகா பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்க, இப்ப எப்படி ஃபாலோ பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போடுற கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ண கிளம்பிடாதீங்க. ஒரே நிமிஷம். காசிப்னாலே நல்லது அப்படின்னு நான் இங்க எந்த சர்டிபிகேட் கோர்ஸும் எடுக்க வரலங்க. காசிப்லயும் நல்லது இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன நெற்றிக்கண்ணை தான் திறந்து வைக்க ட்ரை பண்றேன். சின்ன வயசுல இருந்து தப்புன்னு சொல்லி வளர்த்த எல்லாத்தையும் ஐயோ தப்பு அப்படின்னே எடுத்துக்காம, தப்பா இல்லையா, எந்த இடத்துல தப்பு, அது எந்த இடத்துல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு, தப்பா இருந்தா தள்ளியும் தப்பா இல்லைன்னா அதுக்கு தகுந்தாப்புலயும் நடந்துக்கணும். லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல? எனக்கும் அப்படிதான் ஆகுது. சிம்பிளா நல்லது கெட்டது அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். ஆப்வியஸ்லி காசிப்பிங் அப்படின்னா அதுல பல கெட்ட விஷயங்களும் தான் இருக்கு. வீட்டுல நடக்கிற சண்டையில இருந்து ஜாதி மத கலவரம்னு நாட்டுல நடக்கிற சண்டை வரையும் காசிப்பிங்கால நடக்குதுதான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள். வடிகட்டுங்க. ஆமா, ஃபில்டர் பண்ணுங்க. இது உண்மையா? இதை என்ன வச்சு யாராச்சும் பேசினா எப்படி இருக்கும்? இது சரியான இடம் பொருள் ஏவல் அறிஞ்ச பேச்சா அப்படின்னு இது எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸை உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுவே உங்களுக்கு காமிக்கும் இந்த காசிப் எந்த ரூட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ எதுலதான் கை வைக்கிறது கைப்புள்ள அப்படின்னு கேக்குறீங்களா? ஜெர்மன்ல நம்ம எமோஷன்ஸ் அண்ட் மத்தவங்க லைஃபை வச்சு 2 கான்செப்ட் நச்சுன்னு இருக்கு. ஃப்ராய்ட் அண்ட் ஃப்ராய்ட் அதாகப்பட்டது இன்னொருத்தவங்க வாழ்க்கையில இருக்கிற நல்லதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது. இன்னொன்னு ஷார்ட் அண்ட் ஃப்ராய்ட் அதாகப்பட்டது இன்னொருத்தவங்களோட கஷ்டத்திலிருந்து நமக்கு சந்தோஷம் வருது. இதுல ஃப்ராட் அண்ட் ஃப்ராய்ட் இருக்கோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா ஷார்ட் அண்ட் ஃப்ராய்ட் கேட்டகரிக்குள்ள மட்டும் போயிடாதீங்க. இதை நீ சிம்பிளா அடுத்தவன் கஷ்டத்துல இருந்து ஆனந்தப்படாதனே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேக்குறீங்களா? படித்ததில் பிடித்ததுன்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டா பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி இதையும் கேட்டு வைங்க. சோ மக்களே, தாராளமா காசிப் பண்ணுங்க. ஆனா மேற்கூறிய குறிப்புகளை மனதில் வைத்துக் கொள்ளவும். ஏன்னா காசிப்பிங் அப்படிங்கிறது கோஆபரேட் பண்ண, டீம் பில்ட் பண்ண, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க, ஹாப்பியா இருக்க ஒரு நல்ல கோப்பிங் மெக்கானிசம். ஆனா அதை நம்ம பயன்படுத்துற முறையில தான் அது இருக்கு. ஸோ ஸ்ப்ரெட் காசிப் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். இந்த அத்தியாயத்துக்கு நான் இங்க முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஆனா நீங்க தாராளமா காமா போட்டு இதை பத்தி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க.